கிரிக்கெட் யுனைடெட் தமிழ் நேயர்களுக்கும் வணக்கம். நான் உங்க கீகா. என் கூட எஸ்பிடி ஜாயின் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னு பாத்துட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்குவாடை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டே வரோம். அந்த வகையில ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிற நிலம நாளே வந்துருச்சு. இன்னும் என்னோட ஸ்குவாட் டிஸ்கஷன்ல இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, மன்னிச்சுக்கோங்க. பட் இன்னைக்கு ஆட போற ஆர்சிபியோடைய டிஸ்கஷன் தான் இது. ஆர்சிபி பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, அனாலிசிஸ், டீம் எப்படி கட்டமைக்க போறாங்க, மேட்சஸ் எல்லாம் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இந்த டைம் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் எப்படி முடிக்க போறாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸா நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பிளேயிங் லெவன் வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய பேசி இருந்தோம். நிறைய பேருக்கு தெரியும் பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நான் ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடுறேன். ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நிறுத்துங்க, அந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் விராட் கோலி அண்ட் ஃபில் சால்ட். இந்த காம்போ தான். நம்பர் 3ல ஐம் கோயிங் வித் மாற்றமே இல்லை, அதான் நம்பர் 3ல ஐம் கோயிங் வித் வெங்கடேஷ் ஐயர். நீங்க படிக்கல் எடுப்பீங்களா? எனக்கு வந்து படிக்கலை வெளியே எடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அன்ஃபேரான இது. ஏன்னா படிக்கல் அவ்வளோ அடிச்சு கொடுத்த இதுக்கு படிக்கலை வெளியே தூக்குறதுன்றது என்னால மனசு ஏத்துக்க முடியாது. ஸ்பெஷல் வெங்கடேஷ் ஐயர் கேன் ஆஃபர் வித் த பால், அதுவும் ஒரு ஃபேக்டரா கன்சிடர் பண்ணலாம். ஸ்டார்டிங்ல வெங்கடேஷ் ஐயருக்கு சான்ஸ் கிடைக்கும், பட் ஒரு டச் சுத்தமா வெங்கடேஷ் கிட்ட இருந்து பார்க்க முடியலைன்னா ஈஸியா படிக்கல் உள்ள வந்துருவாரு. ஓ, எனக்கு வந்து நான் வெங்கடேஷ் ஐயர் ஃபர்ஸ்ட் வைப்பேன். ஏன்னா போன வருஷமே அவ்வளவு ஹார்டா போனாங்க ஆப்ஷன்ல. இந்த நம்பர் 3 பொசிஷனுக்கு தான் அப்படிங்கறதும் தெரிஞ்சிச்சு போன வருஷம் அவங்க போனதை வச்சு. இந்த வருஷமும் நல்லா ஹார்டா போய் வாங்கினாங்க வெளியே வந்த உடனே. போன வருஷம் படிக்கல் பர்ஃபார்ம் பண்ணலைன்னா எனக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா 460 ரன்னும் என்னவோ, அதுவும் சின்னசாமியோட ஒரு ஸ்டார் பாய். அந்த ஒரு ஹோம் கிரவுண்ட் டேலண்ட்டுக்குன்னு ஆர்சிபில இருக்கிறதுல ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்ட் டேலண்ட் படிக்கல் மட்டும்தான். அப்படின்னு இருக்கும்போது இது வந்து ஒரு ஹார்ஷ் கால் தான், வேற வழி இல்லை. அவங்களும் பார்க்கலாம் என்ன நடக்குது. இல்ல, நான் எப்படி எந்த ஒரு டைமென்ஷன்ல பாக்குறேன் அப்படின்னா, போன வருஷம் தினேஷ் கார்த்திகோட அந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல அவரு அவர் வந்து ஏதோ ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாருன்னு அவர் நம்பி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா போன வருஷம் ஆர்சிபி இந்த ஆப்ஷன் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு பிளேயர் நாங்க எதுக்காக எடுத்தோம் அப்படின்னு தினேஷ் கார்த்திக் வெளிச்சம் போட்டு காட்டினாரு, படம் போட்டு காட்டினாரு. நம்ம லாங்குவேஜ் சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா இந்த இப்போ ஃபில் சால்ட் நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா ஒவ்வொரு 4 பால்ஸுக்கு ஒரு பவுண்டரி அடிக்கிறாரு. அந்த மாதிரி அவங்க வந்து அந்த ஒரு ஸ்டாட்டை தான் பேஸ் பண்ணி தான் எடுத்தாங்க. ஸோ வெங்கடேஷ் ஐயர்கிட்ட ஏதோ இருக்குங்கிற மாதிரி பாக்குறாங்க. அதனாலதான் இந்த வருஷமும் அவங்க திரும்ப போயிருக்காங்க. ஸோ வெங்கடேஷ் ஐயர் ஏதோ ஒண்ணு பண்ண போறாரு. நம்பர் 3ல ஸ்டார்டிங் நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் படிக்கல எடுக்கிறது அப்படிங்கிறது அன்ஃபேர் தான். பட் ஸ்டார்டிங் ஃபியூ மேட்சஸ் வெங்கடேஷ் ஐயர் தான் இருக்க போறாரு. அவர் நல்லா பண்ணிட்டாரு அப்படின்னா த்ரூ அவுட் த சீசன் அவர் வச்சே தான் கண்டினியூ பண்ண போறாங்க. இன்ஃபேக்ட் அவரால் டெலிவர் பண்ண முடியல அப்படின்னா they can replace டேவிட் படிக்கல் அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன். நீங்க இன்னொரு பாயிண்ட், ஒரு ஃபேர் பாயிண்ட் ஒன்று சொல்லியிருந்தீங்க, he can able to roll his arms, பவுலிங் பண்ணுவாருன்னு. பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு பவுல் பண்ணது இல்லை ஐபிஎல்ல. ஃபர்ஸ்ட் சீசன்ல கொஞ்சம் இருந்த ஒரு ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருந்தாரு. இந்தியன் டீமுக்குலாம் ஹர்திக் பாண்டியா ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு பவுலிங் பண்ணல. ஆர்சிபி ஏதோ ஒரு இடத்துல இன்கேஸ் இந்த இடத்துல நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா டிம் டேவிட் ஒருவேளை ரொமேரி ஷெப்பர்டுக்கு போல டீமுக்குள்ள இருந்தாரு அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் வந்து இருக்காது. போன சீசன்ல வந்து ரொமேரி ஷெப்பர்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷனாவும் இருந்தாரு. ஃபைனல்ஸ்ல முக்கியமான விக்கெட், ஸ்டேஸ் விக்கெட் எல்லாம் எடுத்தாரு. அப்படிங்கும் போது டிம் டேவிட் ஆடும்போது வெங்கடேஷ் ஐயர் ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷனா யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நடக்கலாம். ரொமேரியோ ஷெப்பர்டு ஆடும்போது தேவ்தத் படிக்கல் அங்க நம்பர் 3ல ஆடி, டிம் டேவிட் அவங்களுக்கு தேவைப்படும் போது டிம் டேவிட் ஆடும்போது வெங்கடேஷ் ஐயர் ஆடலாம். இந்த மாதிரி கூட அவங்க மிக்ஸ்அப் பண்ணலாம். ஸோ என்ன அப்படிங்கிறது தினேஷ் கார்த்திக் தான் தெரியும். ஸோ நம்பர் 3ல இந்த ஒரு விஷயங்கள் இருக்கு. அடுத்ததான் நீங்க மிடில் ஆர்டர் வந்துட்டீங்கன்னா ரஜத் பட்டிதார் இருக்காரு, ரொமேரியோ ஷெப்பர்டு இருக்காரு. பெத்தல் ஆட முடியுமான்னு தெரியல. ஐ திங்க் பெத்தல் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, பட் பெத்தல் காட் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் குருணால் பாண்டியா. ஸோ 4, 5, 6 சொல்லிட்டு இன்னொரு பிளேயர் மிஸ் ஆகுறாரு, ஜிதேஷ் சர்மா கீப்பர். ஜிதேஷ் சர்மா, சாரி. ரஜத் பண்டிதா, ஜிதேஷ் சர்மா, ரொமேரி ஷெப்பர்ட், டிம் டேவிட், குருணால் பாண்டியா. ஸோ இப்படிதான் இருக்க போறாங்க. இந்த இடத்துல நீங்க வந்து பெத்தல் நல்லா சரியான ஃபார்ம்ல இருக்காரு, பட் அன்பார்ச்சுனேட்லி அவரோட பிளேயர்ஸும் மிஸ் ஆக போகுது.
அடுத்ததா சுயாஷ் சர்மா இன்னொரு ஸ்பின் ஆப்ஷன் எடுத்துட்டு வருவாங்க. புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட் அண்ட் யாஸ்தியால். சோ இவங்க 3 பேர் இப்படிதான் இருக்க போகுது. யாஸ்தியால் இல்லையா? தயல் எங்க வேர் இஸ் தயல்? இன்னும் வரலையா? கிடையாது, தயல் லேதுன்ட்டாங்க ஐயா. தயல் கிடையாது. ரைட்டு, தயல் லேது. மங்கேஷ் யாதவ், ரஷிக் சலாம் இருக்கிறாங்க. மங்கேஷ் எடுத்ததுக்கான முக்கியமான காரணம் he clicks 140+. அதுக்காக தான் டிகே அதுக்கும் ஒரு படத்தை போட்டு காட்டினாரு. அவரு அவ்வளவு ஹார்டா போனதுக்கு காரணம் மங்கேஷ் யாதவ் ஹேஸ் சம்திங் ஸ்பெஷல். நீங்க உடனடியா நீங்க உள்ள கொண்டு வர்றது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட். இன்கேஸ் he fails, ரஷிக் சலாம் கேன் டூ த ஜாப். நீங்க ரஷிக் சலாம் மிட் ஓவர்ஸ்ல லெத்தலா இருந்தாரு டெல்லி கேபிட்டல்ஸுக்காக அந்த ஒரு சீசனு. அவரை நீங்க டெத்துக்குன்னு நீங்க வேணாம், எனக்கு 13th ஓவர் நிறுத்தணும், 15th ஓவர் நிறுத்தணும், he can do the job. அப்படி நீங்க யோசிச்சு பாருங்க. டயல் ஒரு டயல் அந்த டெத்துல நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு ஸ்லோ பால்ஸ் போடுறது, கட்டஸ் போடுறது, அதுல கிங்கு. ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல டயல் கண்டினியூ பண்ணவில்லை. அதுக்கு பர்சனல் காரணம் உள்ள போக வேணாம். ரொம்ப டீப்பா போனா டிமானிட்டைசேஷன் ஆயிடும். வராத காசுக்கு எதுக்கு டிமானிட்டைசேஷன் கேட்காதீங்க. எதிர்காலத்துல வர்ற காசுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, டயல் மேட்ரு அப்படியே விட்டுருவோம். டயல் கிடையாது. அதுக்கு கூட நான் இம்பாக்ட் பிளேயர்ல போட்டுப்பேன். இல்ல, நான் சுரேஷ் சர்மா நீங்க இம்பாக்ட்ல போட்டுக்கோங்க. அப்போ ஒரு ரெண்டு ஸ்பாட் ஃபில் பண்ணணும். நான் ரஷிக் தார் ஒரு பிரைமரி ஆப்ஷனா நான் வைக்கிறேன். நான் மங்கேஷ் யாதவ் அவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் அடுத்த ஒரு செகண்டரி ஆப்ஷனா வைக்கிறேன். மேபி அவங்க ஒருவேளை இந்த பிராக்டிஸ் செஷன் இதெல்லாம் வச்சு இவர் ஸ்ட்ரெயிட்டாவே உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இட்ஸ் ஃபைன். நானுமே பார்த்திருக்கேன் மங்கேஷ் யாதவ் அவருடைய லீக்ல நான் பார்த்திருக்கேன். ஐ திங்க் மத்திய பிரதேஷ் லீக்ல ஆடினார்னு நினைக்கிறேன். நான் அப்பவே ஒரு வீடியோவும் நான் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல்ல. ஒரு ஷார்ட் ஒன்னு இருக்கும், பழைய ஷார்ட் நம்ம சேனல்ல. அவரை பத்தி நான் பேசியிருந்தேன். மங்கேஷ் யாதவ் ஒரு வேல்யூபிள் அசெட் தான். he can also able to bat. பெரிய பெரிய சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய ஆளு. எனக்கு அவருடைய பவுலிங்கை விட அவருடைய பேட்டிங்ல அவர் ஆடினதை பார்த்து தான் நான் பெருசா இம்ப்ரெஸ் ஆனேன். அந்த ஒரு வகையில பாத்துட்டீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டிங் ஆப்ஷனாவும் அவர் மங்கேஷ் யாதவ் எடுத்துட்டு வரலாம். பட் நான் ரஷிக் தாரை உள்ள ஸ்டேட்டாவே உள்ள எடுத்துட்டு வரேன். இன்னொரு பிளேயர் யாரா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஐ திங்க் சுரேஷ் சர்மா நம்ம ஸ்டேட்டாவே பிளேயிங் லெவல தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 7 பேட்டர்ஸ் தான் சொல்லியிருக்கோம். ஸோ 8ஆ இன்னொரு பேட்டர் தான் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது கம்ப்ளீட்லா ஒரு பவுலிங் லெவன் மாதிரி நம்ம இதை இப்போ வச்சுப்போம். இப்போ சொன்னது இம்பாக்ட் பிளேயரா ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் உள்ள வரணும். எனக்கு நீங்க 3 ஃபாரினர் சொல்லியிருந்தீங்க, சால்ட், ஷெப்பர்ட் ஆர் டேவிட் தான் சொன்னீங்க. 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க தான். அப்படி இருக்கும்போது அந்த 3 ஃபாரினர் நீங்க வச்சுக்கினீங்கன்னா இப்ப ஸ்டார்டிங் லெவல்ல நான் சொல்ற மாதிரி சால்ட்டை வைக்கிறீங்க, ஷெப்பர்டை வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஏசலோட்டை வைக்கிறீங்க அப்படின்னு இருக்கும்போது எனக்கு ஈஸி. நான் டேவிட உள்ள கொண்டு வந்துருவேன். ஏன்னா பவுலிங் கோர் இருக்குது. நான் ஃபாரின் பவுலர் நம்பி இருக்கணும்னு அவசியம் இல்லை. டேவிட உள்ள கொண்டு வந்துடுறேன். இன்கேஸ் நீங்க எக்கானால போய் விளையாடுறீங்க, இல்ல கொல்கத்தா, ஒரு செகண்ட் நான் அது மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன் கொல்கத்தாவோட வென்யூ என்னன்னு. கேகேஆர் சிங்கிள் மேட்ச் தான் அது. ஆர்சிபியோட ஹோம்ல விளையாடுறாங்க. அதனால அதுக்கான வாய்ப்புகளும் லேது. அதுவும் இல்லை. அது நீங்க ஆர்சிபியோட ஹோம் ஓகே, ஆர்சிபி ராய்ப்பூர்லயே ஆடுறாங்க. ஆமா, அது நான் கவனிக்கல அது என்ன வென்யூன்னு. ஓகே, சப்போஸ் இன் எனி கேஸ் ஏதாவது ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக் எல்லாம் மும்பை இந்தியன்ஸ் கூட ஒரு மேட்ச் விளையாடுறாங்க. பெத்தல் அங்க நல்லா அடிச்சாரு. அந்த ஒரு சினாரியோ கூட இந்த சப்போஸ் வெங்கடேஷுக்கு சரியா டச் இல்ல, வெங்கடேஷுக்கு டிராப் அவுட் பண்ணணும், அப்ப நான் ஒன் டவுனுக்கு எனக்கு பெத்தலை வச்சுக்கலாம். மேபி படிக்கலும் வேணாம்ன்ற சமயத்துல பெத்தல் கேன் டூ த ஜாப் வித் போத் பேட் அண்ட் பால். இல்ல, நீங்க நம்பர் 4ல கூட எடுத்துட்டு வரலாம். நீங்க அதுக்கு கீழே கூட எடுத்துட்டு வரலாம். ரஜத் பட்டிதார் நீங்க 5ல புஷ் பண்ணிட்டு நீங்க 4ல கூட பெத்தல வச்சு ஆடலாம். ஸோ நீங்க நான் ஒரு ஃபாரின் ஸ்லாட்டை மிஸ் பண்ணிட்டேன். ஒரு பேட்டர் தான் எடுக்கணும் போது ஆப்வியஸ்லி டிம் டேவிட் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருப்பாரு. செகண்ட் சாய்ஸா இன்ஃபார்ம்ல இருக்க பெத்தல சில கண்டிஷன்ஸ்ல யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ நீங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. இப்போ 2 ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன். இப்ப சேப்பாக்கெல்லாம் போய் ஆடுறாங்க. அப்படி சேப்பாக்ல ஒரு மேட்ச் தர பெங்களூர்ல மட்டும் தான் நடக்குது. சேப்பாக் அவங்க வரவே மாட்டாங்க. சரி, ஓகே. வேற ஏதாவது இந்த ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ்ல ஆடினாங்க அப்படின்னா குருணால் அண்ட் சுயாஷ் மட்டும் தான் இருக்காங்க. என்ன அர்த்தம் தெரியலையே. ஐயா சாமி எக்கண்ணா ஸ்டேடியம்
சரி ஓகே, எக்கனாமி போறாங்க அப்படிங்கும் போது நீங்க சுயாஷ் அண்ட் குணால் மட்டும் தான் வச்சிருக்கீங்க. நான் அதுலயுமே வந்து சுயாஷை மட்டும் தான் ஸ்பின் போர்டரை கன்சிடர் பண்ணுவேன். குணால் பாண்டியா இஸ் லைக் மோர் லைக்லி லெஃப்ட் ஆர்ம் பேசர். இந்தியாவுக்கு ரொம்ப நாள் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் இல்லாம திணறிட்டு இருக்காங்க. என் தலைவனை கொண்டு போய் விட்டீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் சீம் பவுலிங்கும் கிடைச்சிடும், சில சில டைம் ஸ்பின்னும் பண்ணுவாரு, பவுன்ஸ் போடுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஸோ இந்த இடத்துல இப்ப நல்ல ஒரு டேர்னிங் கண்டிஷன்ஸ் கிடைக்குது அப்படிங்கும் போது குணால் பாண்டியா அவ்வளவு பெரிய டர்ன் ஆஃப் த பால் கிடையாது, லேட்டா போல் பண்ணிட்டு போயிருவாரு அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். சுரேஷ் சர்மா கூட இன்னொரு ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன் நீங்க எப்படி பாப்பீங்க? நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே வரைக்கும் நீங்க வெங்கடேஷ் ஐயரே வந்து பேஸ் பவுலிங் ஆப்ஷனா தான் இருக்கு நமக்கு. டிம் டேவிட் போல் பண்ணுவாரா? டிம் டேவிட் பவுல் பண்ணுவாரான்னா ஐபிஎல் அவர் பவுல் பண்ணி பார்க்கல. ஆஸ்திரேலியாலும் பவுலிங் சான்ஸே கொடுக்க மாட்டாங்க. டிம் டேவிட் பியூர் பேட்டரா யூஸ் பண்ணி இருக்கிறாங்க அவங்க. நீங்க டேவிட நம்பி இவ்வளவு தூரம் நீங்க போக முடியாது. அதுதான் நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி கண்டிஷன் போகும்போது நீங்க வந்து வெங்கடேஷை டிராப் பண்ணிட்டு நீங்க வந்து பெத்தலுக்கு சான்ஸை கொடுத்துட்டா ஸ்லாட் இதுவாயிடும், ஸ்லாட் உங்களுக்கு பேலன்ஸா ஆயிடும். செப்பாடு பார்த்துப்பாரு, டேவிட் பார்த்துப்பாரு. நீங்க அந்த இதுக்கும் வந்து உங்களுக்கு லோவர் ஆர்டர் பினிஷர். இன்னும் ஒரு இவரு அண்டர் 90 பேர் கனிஷ் சௌகான்னு, அவரு விக்கி வந்து வாட்ஸ்வால் ஸ்பின்னர் தான். விக்கி வாட்ஸ்வால் இருக்காரு. இதுக்கு முன்னாடி அந்த ஒரு 2 பேட்ச் முன்னாடி அண்டர் 19 ஆடினவர் கனிஷ் சௌகான். எஸ், இந்த பேட்ச் இப்போ ரீசெண்டா நடந்த அண்டர் 19 ஆடினவர் இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய இருக்காங்க. பாகிஸ்தான் மேட்ச் இம்பாசிபிள் மேட்ச் கனிஷ் சௌகான் தான் மாத்தி விட்டது. எஸ், அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வெரைட்டியும் இருக்குது ஆர்சிபிக்கு. ஒரு கோரை கலைக்காம ஆர்சிபியால கொண்டு வர முடியும், லைட்டா டிங்கர் பண்ணி ஸ்லாட்ஸ்லயும் கை வைக்காம. அந்த மாதிரியான ஒரு ஸ்குவாடு ஆர்சிபிட்ட இருக்கு. பர்ஃபெக்ட் பேலன்ஸ் இருக்கு, பர்ஃபெக்ட் டெப்த் இருக்கு இந்த வருஷம். எஸ், பட் ஆனா இன்னும் ஒரே ஒரு கன்சர்ன் ஆர்சிபிக்கு அப்படின்னா யாஸ்தியாலுடைய பிளேஸ். அந்த ஒரு பிளேஸ்ல மட்டும்தான் ரீப்ளேஸ்மெண்டா வர பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணணும். யாஸ்தியால் இப்போ வந்து ஒரு போன வருஷமே பாத்துட்டீங்கன்னா டிகே எல்லாத்துக்குமே ஒரு ரோலை ஸ்பெசிபிக்கா பண்ணி வச்சுட்டாரு. ஓப்பனிங் ஃபில் சால்ட் போறீங்களா, அடிங்க, பவுண்டரிஸா அடிங்க. விராட் கோலி ஒரு சைடு பாத்துப்பாரு, நீங்க அடுத்து ஒன் டவுன் வந்து கொஞ்சம் ஆங்கர் பண்ணி ஆடுங்க. ஸோ ஆடுங்க. அதுக்கப்புறம் வர ஜிதேஷ் சர்மா, ரொமேரோ ஷெப்பர்ட், டிம் டேவிட் பாலை பார்த்து அடி ஃபினிஷ் பண்ண கடைசி 30 பாலுக்கு ஒரு 80 ரன் அடிங்க, 200+ டார்கெட் செட் பண்றோம். அதே மாதிரி புவனேஸ்வர் குமார் இந்த பவர் பிளே ஏசல்வுட் வந்து அந்த 6 மீட்டர் லென்த்ல போட்டு ஒரு ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணாங்க. யாஸ்தியால் டுவர்ட்ஸ் த டெத் மிடில் ஓவர் செக்டர் அண்ட் சுயாஷேவா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் வேணும்னா they can use ரொமேரோ ஷெப்பர்ட் இந்த மாதிரியான பிளேயர்ஸ். டாக்டிக்கா ஒரு சில பேட்டர்ஸ்க்கு எந்த மாதிரி பால்ஸ் எல்லாம் போடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த இடத்துல யாஸ்தியாலுடைய பிளேஸ வந்து அந்த ஒரு ரோலை ஸ்பெசிபிக்கா பண்ணக்கூடிய ஒரு பவுலர் வந்து யாருன்னு பாத்துட்டீங்கன்னா இப்ப நம்ம ரஷிக் சலாம் சொன்னோம். அது போக மங்கேஷ் யாதவ் நம்ம அந்த லிஸ்ட்ல வச்சிருக்கோம். அப்படிங்கும் போது ஏதோ இவங்க 2 பேரும் அந்த ரோலை பெர்ஃபெக்டா பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆர்சிபி தப்பிக்கும். இல்ல அப்படின்னா இட் வாஸ் a பிக் ஷூ டு ஃபில். யாஸ்தியால் வந்து நீங்க அண்டர் ரேட்டடே பண்ணாதீங்க. போன சீசன் அவருமே ஒரு மெயின் ரீசன் ஃபார் ஆர்சிபி டு லிஃப்ட் த ட்ராஃபி. அப்படிங்கும் போது யாஸ்தியாலுடைய ரோல் வந்து ரொம்ப வைட்டலான ரோல். அந்த இடத்த ஃபில் பண்ண போறது யாரு? அந்த இடத்துல அவங்க அட்லீஸ்ட் ஒரு 75% அந்த ரோட ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட் மற்றதை பார்த்துப்பாங்க. இன்னொரு விஷயமும் இருக்கு. நம்ம வந்து 3 ஓவர்சீஸ் தான் வச்சிருந்தோம் ஃபர்ஸ்ட் பிளேயிங் 11ல. நான் சொன்ன பிளேயிங் 11ல மேபி ஜாக்கப் டஃபி இன்னொரு பவுலரா இன்க்ளூட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, எல்லாம் வித் ஹேசல்வுட் அண்ட் புவனேஸ்வர் குமார். இப்படி யோசிக்கலாம்ல. அது வந்து ஏசல்வுட்டுக்கு பியூர் பேக்கப் தான் ஜேக்கப் டஃபி என்னை பொறுத்த வரைக்கும். ஏசல்வுட்டால அவங்க முழுசா கண்டிப்பா பண்ண முடியலன்ற ஒரு இஷ்யூ வரும்போது தான் அவங்க வந்து டஃபின்ற ஸ்கீமை வந்து உள்ள கொண்டு வருவாங்க. அதான் மங்கேஷ் இருக்கிறாரு, இவரு சலாம் இருக்கிறாரு, புவனேஷ்குமார் இருக்கிறாரு. எனக்கு இப்போ இருக்கிற இதுல வந்து எனக்கு ஆர்சிபியோட ஸ்குவாட் எல்லாம் ஓகே, ஆன் பேப்பர் எவ்ரி திங் ஆல் ரைட். த ரியல் இஷ்யூ இஸ் த கரண்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபியூ பிளேயர்ஸ் அட் ஆர்சிபி. விராட் கோலிஸ் லாஸ்ட் T20 அப்பியரன்ஸ் வாஸ் ஃபைனல். ஐபிஎல் ஃபைனல் தான் அவரோட கடைசி T20 அப்பியரன்ஸ். அதுக்கப்புறம் அவர் T20 ஃபார்மேட்டே விளையாடல. விராட் கோலிஸ் லாஸ்ட் T20 அப்பியரன்ஸ் வாஸ் ஐபிஎல் 2025 ஃபைனல். அதுக்கப்புறம் அவர் T20 ஃபார்மேட்டே விளையாடல. அவரு வந்து அடாப்டபிலிட்டிலாம் அவருக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவர் ஈஸியா அடாப்ட் ஆகிப்பாரு. பட் தில்ஷாட்டோட ஃபார்ம் ஒரு கன்சர்ன், டிம் டேவிடோட ஃபார்மும் பெரிய கன்சர்ன் எனக்கு. 2 இன்னொன்னு, நீங்க வந்து எஸ்தயாலோட ஷூஸை ஃபில் பண்ற ரஷிக் சலாம் போன வருஷம் ஃபுல்லா ஆடவே சான்ஸ் கிடைக்கல. மகேஷ் யாதவ் டொமஸ்டிக்ல நல்லா பண்ணாரு, அது ஒண்ணு. வெங்கடேஷ் ஐயர் ஒரு கம்பேக் சீசன்,
ஒரு படிக்கல் இந்த மாதிரியான ஒரு இஷ்யூல இருந்துதான் அவர் வந்து ப்ரூவ் பண்ணாரு போன வருஷம். வெனேஜரும் அந்த ஒரு இதுல இருந்தா இப்ப வராரு. அதுவும் ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஏசலூர் ஆர்சிபியோட பெரிய ட்ரம்ப் கார்டு ஏசலூர். அவரு ரொம்ப நாளா அந்த ஐபிஎல் ஃபைனலுக்கு அப்புறம் அந்த இது விளையாடினாருன்னு நினைக்கிறேன். டபிள்யூடிசிக்கு அப்புறம் ரொம்ப நாளா ஒரு ஆளை காணும். இந்தியா சீரிஸ் ஒண்ணு ஆடினாருன்னு நினைக்கிறேன். கடைசியா நான் பார்த்த வரைக்கும் அந்த ஒரு தீபாவளி சமயத்துல இந்தியா சீரிஸ் ஆடினாரு. அதுக்கப்புறம் ஏசலூர்ட்ட எங்கேயுமே நம்ம பார்க்கல. கிட்டத்தட்ட 6-7 மாசம் ஆயிடுச்சு. ஏசலூர் ஃப்ரெஷ்ஷா வராரு. அவரு அந்த டெக்ல திருப்பி குத்தி அந்த பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வர முடியுமா, எலவேட் பண்ணி கொண்டு வர முடியுமா? ஏன்னா ஏசலூட் கப்புக்கான பேக்கப் டஃபின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா டஃபி அந்த அளவு ப்ரூவ் பண்ண முடியுமானா சமீப ரிசல்ட்ஸ் இந்தியால வந்து டஃபியை வந்து வச்சு உழந்துட்டாங்க. அந்த ஒரு ஹைப்போட இருந்த டஃபிக்கு வந்து இப்ப அவர்கிட்ட வந்து மேபி டஃபி வந்து கொண்டு வந்தது பதிலா இங்கிட்ட ரீடைன் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு அவங்களுக்கு யோசனை இருக்குது. நடந்துச்சு. ஏசலூட்டோட இது ஃபிட்னஸ் ஒரு கன்சர்ன். எல்லாரும் புவனேஷ்குமாரை பத்தி நம்ம அதிகம் வந்து நம்ம அண்டர்ரேட்டடா நம்ம பேசிக்கினே இருக்கிறோம். அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பேசிக்கினே இருக்கிறோம். புவனேஷ்குமார் ஃபுல் ஃபிட்டா திருப்பியும் ஆர்சிபியை வந்து அவரு தான் இப்ப கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். அவரு எங்கேயாச்சும் நிகழ்ன்னு நகர பட்சத்துல ஆர்சிபி பெரிய ட்ரபுள்ல மாட்டிக்கும். I want Bhuvanesh Kumar fully fit and play all those 16 games. RCB if aiming for their back-to-back title. ஸோ பார்ப்போம் என்ன பண்றாங்க ஆர்சிபி அப்படிங்கிறத. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ட்ராஃபி டிஃபெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது சில நாங்க பேசின இந்த கன்சர்ன் இதெல்லாம் பொறுத்துதான் இருக்கு. ஆர்சிபி ஃபேன்ஸ் அந்த ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் வந்து எப்படி தெரியுமா இருக்கும்? டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அண்ணா ஒரு தடவை சொல்லுங்கண்ணா, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அண்ணா ஒரு தடவை சொல்லுங்கண்ணா, அண்ணா கடையோட சொல்லுங்கண்ணா, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் சொல்லிடுவோம். டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அவங்கதான் சாம்பியன்ஸ், அவங்கதான் டிஃபெண்டிங் சாம்பியனா இந்த வருஷம் வராங்க. ட்ராஃபியை டிஃபெண்ட் பண்ணி 2வது முறையா ட்ராஃபி அடிக்கக்கூடிய டீமும் வச்சிருக்காங்க. பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத. இந்த சீசன் ஆர்சிபிக்கு திரும்ப ஒரு வெற்றிகரமான சீசன் அமையும் அப்படிங்கிறத வாழ்த்தி இன்னைக்கு முதல் மேட்ச் என்ன பண்றாங்க எஸ்ஆர்எச் அகெயின்ஸ்டா பார்ப்போம். சோ நீங்க உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன? பிளே ஆஃப் போவாங்களா? வந்து என்ன சொல்றது, இதை நான் எப்படி சொல்றது, ஆர்சிபி பிளே ஆஃப் போற சான்சஸ் வந்து 60% நான் சொல்றேன். ஓகே, 60% தான் கொடுத்துருக்காரு. ஸோ அதுல என்ன கன்சர்ன் என்னங்கிறது தெரியல. ஸோ பார்ப்போம். ஏன்னா நீங்க WPL-க்கு பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் மும்பை இந்தியன்ஸுக்கு நீங்க பிளே ஆஃப் போகாது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணீங்க WPL-ல. அது நடந்துச்சு. ஆர்சிபிக்கு சில பல கன்சர்ன்ஸோட 60% கொடுத்துருக்கீங்க. ஸோ போவாங்களா இல்லையாங்கிறத பார்ப்போம். ஸோ சைன் ஆஃப் பண்ணிக்கொள்கிறோம் நானும் HPD-யும். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்ப்போம். IPL வருது. ஸோ அதனால வீடியோ செஷன்ஸ் மேட்ச் முடிஞ்சோன்னா மேட்ச் ரிவ்யூ செஷன்ஸ் ரொம்ப ஆரம்பிக்க போகுது இன்னையில இருந்து. இன்னைக்கு ஈவினிங்கே நாங்க ஜாயின் பண்றதுக்கு இன்னைக்கு ஈவினிங் இது பண்ணி நாளைக்கு மார்னிங் உங்களோட ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நன்றி வணக்கம் HPD அண்ட் டீகா. நன்றி வணக்கம்.